வீர வணக்கம் 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 கல்வி கண் திறந்த காமராசருக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெருந்தலைவர் காமராசருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் 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 காமராசருக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஜூலை 15 பெருந்தலைவர் காமராசருடைய பிறந்த நாள் விழா தமிழர்கள் கொண்டாடும் ஒரு திருவிழாவாக சாதி மத எல்லைகளெல்லாம் கடந்து தமிழ் இனத்திற்கு கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராசரை கட்சி வரம்புகளை மீறி தமிழர்கள் இன்று பிறந்த நாள் விழாவை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக, விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக, தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக தென் சென்னை மாவட்ட செயலாளர் சைதை ஜேக்கப் அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்த வீர வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். பெருந்தலைவர் காமராசர் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார். சனாதன சக்திகள் அவரை கொல்லவே திட்டம் தீட்டினார்கள். எப்படி இருந்தாலும் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி தமிழர்கள் தலை நிமிர்வதற்கு, கடைநிலை மக்கள் படித்து கல்வி பெறுவதற்கு, பாமர மக்களின் பிள்ளைகள் படிப்பதற்கு மிகவும் பாடாற்றியவர், சட்டம் இயற்றியவர் பெருந்தலைவர் காமராசர். அந்த வகையில் இன்றைய தலைமுறை ஒரு கல்வியில் சிறந்து அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக, பேரறிஞர்களாக, பேராசிரியர்களாக இன்று சமூக நீதி அடிப்படையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராசருடைய பங்களிப்பும் அர்ப்பணிப்பும், அவர் தமிழ்நாட்டில் செய்த சாதனையும் புரட்சியுமாகும். எனவே படிக்காதவன் படிக்காதவனாக இருக்க வேண்டும், சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்கிற நிலையை மீறி பார்ப்பனர்கள் மட்டும் படிப்பதை இல்லாமல் சாதாரண மக்கள் படிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டு இன்று அனைத்து நிலையிலும் மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய மாற்றங்களை செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் போதை கலாச்சாரத்திற்கு மிக மக்கள் அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு சென்னையில் குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் அந்த நிலையை மாற்றி அனைவரும் கல்வி கற்க வேண்டும், இன்னும் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும், இன்னும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்கிற நிலையை இந்த ஆட்சியில் ஒரு பரிணாம வளர்ச்சியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக, தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக எங்களுடைய வேண்டுகோளை வைத்து பெருந்தலைவர் காமராசர் அவர்களுக்கு லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும், நம்முடைய தென் சென்னை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் எமது செம்மாந்த புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.